மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட தலைமை கழக பேச்சாளர் ரூ கீர்த்தனா. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அனைத்து கல்லூரிகளில் இருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். எதுக்கு அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறார்கள். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, முந்தா நாள் எங்க அன்பு அப்பா ஆளுநரை விரட்டிட்டு அனைத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தராக பொறுப்பேற்றிருக்கிறார். அது ஒரு சும்மா காரியம் கிடையாது. என் கண்ணுக்கு அது எப்படி தெரியுதுன்னா, பேரறிஞர் அண்ணாவின் நீட்சியாக தெரிகிறது. யார் ஒருவர் மாநில சுயாட்சிக்காக போராடினாரோ அந்த மாநில சுயாட்சியின் முதல் கட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேந்தராக பொறுப்பேற்றிருக்கிறார். மாணவர் நலனுக்காக இந்த செயலை செய்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, திமுகவின் தீர்ப்பு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்ப்பாக தான் நான் பார்க்கிறேன். எங்களுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அன்பு அப்பாவும் எங்கள் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார்கள். அது எங்களுக்கு போதும். இன்னைக்கு பார்த்துருக்கீங்க, எவ்வளோ இளைஞர்கள் வந்திருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் தெளிவா புரியுது, திரையில நல்லா இருக்கிறவங்க தரையில நல்லா இருக்க மாட்டாங்க. தரையில நல்லா இருப்பது திராவிட முன்னேற்ற கழகமும் அன்பு அப்பாவும் அன்பு அண்ணனும் தான் என்று புரிந்த இளைஞர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லாம் உங்க பக்கம்னு சொல்லாதீங்க அவர்களே, இங்க கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்க. இங்க அத்தனை இளைஞர்கள் வந்திருக்காங்க. நானுமே ஒரு கல்லூரி பயிலும் மாணவிதான். எங்களுக்கு அரசியல் புரிய தொடங்கி இருக்கிறது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம்தான் நிற்போம். ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டிற்கு ஆளுநருக்கு என்று முழங்கியவர் தான் எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த அண்ணாவினுடைய வழியிலே வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆளுநர்கள் கொடியேற்றும் உரிமையை பிடுங்கி மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களே கொடியேற்றலாம் என்கின்ற உரிமையை வாங்கி தந்தார். அவருடைய நீட்சியாக, அண்ணாவினுடைய நீட்சியாக, கலைஞருடைய சாட்சியாக இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநிலங்களினுடைய, அதாவது தமிழ்நாட்டில் மாநிலங்களில் கீழே இயங்குகிற பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர்களை ஆளுநர்கள் இருக்கக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களான நாங்கள் தான் இருக்கிறோம், நாங்கள் தான் இருக்கணும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்காடி ஜெயிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உரிமையை மாநில சுயாட்சியாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேற்பட்டு எங்களை தவிர்த்து வேற யாரும் வர முடியாது. அப்படியே வந்தாலும் அவங்களுக்கான உரிமையாகவும் இதை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இதன் மூலயமா ஆளுநர்கள், அதாவது ஒன்றிய அரசு அவர்களுடைய கைப்பாவையாக ஆளுநர்களை ஒவ்வொரு மாநிலங்களிலும் வைத்து பகடைக்காய் ஆடுகின்றன. அந்த ஒரு ஆட்டத்தை எல்லாம் முறியடித்து ஆளுநர்களுடைய கொட்டத்தை அடக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தான் அதிக உரிமை என்று சொல்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். அதற்கு ஏதுவாக இன்னைக்கு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்களுடைய அப்பா அவர்கள், எங்களுக்கான உரிமையை வாங்கி கொடுத்திருக்காரு. மீண்டும் மாநில சுயாட்சியை தமிழ்நாடு தான் நிலைநாட்டியிருக்கின்றது நம்ம சொல்லலாம். வணக்கம், என்னுடைய பேர் ரோஜா. ராணிமேரி கல்லூரியில் முதுகலை 2ஆம் ஆண்டு கணிதத்துறையில் படிக்கிறேன். திமுக கண்டெடுத்த இளம் கழக பேச்சாளரில் நானும் ஒருத்தி. திமுக மாணவரணி சார்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டின் வேந்தராக எங்கள் அப்பா இருக்கக்கூடிய நிலையில் நன்றி தெரிவிக்கும் விதமாக திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி என்னுடைய தலைமையில் இன்றைக்கி எல்லாம் நன்றி சொன்னோம். இன்றைக்கி திமுக ஆட்சியானது மாணவர்களை கடைகோடி மாணவர்கள் கூட என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அவங்களுக்கான செயல் திட்டங்களையும், புது பெண்ணாக இருக்கட்டும், நான் முதல்வராக இருக்கட்டும், ஏன் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், ஒவ்வொரு திட்டமும் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய பொறுப்பில் இன்றைக்கி செஞ்சுட்டு வருதுனுடைய திமுக. அதனால தான் சொல்கிறோம், மாணவர்களுடைய பொற்காலமாக இருக்குது திமுகவுடைய ஆட்சி. நேற்று கூட பார்த்திங்கன்னா அந்த நீட் விலக்குக்கு தமிழ்நாட்டில் எங்கள் அப்பா மட்டும்தான் ஆதரவு கொடுக்குறாரு. அதுக்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நாங்கள், மாணவர்களாகிய எல்லோரும் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். எங்களுக்கு நீட் வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சீர்மிகு சட்டப்பள்ளியில் 5ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள். இன்றைக்கி நாங்கள் எதிர்க்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நம்ம மதிப்புக்குரிய அப்பா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போய் சட்ட போராட்டம் நடத்தி நம்மளுக்காக மாநில சுயாட்சியை மீட்டெடுத்து ஆளுநர் பதவியை சான்சலர் நீக்கி மாநிலங்களுக்கு தான் அதுக்கு பவர்னு சொன்னதுக்காக, அந்த ஒரு சட்ட போராட்டத்துக்காக தான் முழுக்க நாங்கள் இன்றைக்கி நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த வரலாற்றிலேயே நாங்கள் ஒரு சட்டமானவராக என்ன சொல்கிறேன்னா, வரலாற்று நிகழ்வு இது எஸ்ஆர் பொம்மை கேஸ் இருக்கலாம், கேசவானந்த பாரதி கேஸ்ன்ற ஒரு பட்சத்தில் நம்ம இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் கேஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஏன் சொல்கிறீங்கன்னா, இத்தனை ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணதுலேருந்து கவர்னரோட பவரை நம்ம பேசியிருக்கோம். ஆனால் கவர்னருக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி அவரை அடக்குன ஒரே ஆட்சி நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இதை நான் இதுக்காக நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் நாங்கள் இங்கே செஞ்சுருக்கோம். இன்னும் கூட நம்ம இது முதல் வெற்றி தான். நம்ம நீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேற்று அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்கள், பனையூரில் இருந்து கொண்டு பேசுபவர்கள் எல்லாம் இன்னும் நீட்டை வச்சு நாடகம்
தாண்டங்க ஆடுறாங்கலாம் சொல்கிறாங்க. டீலிமிட்டேஷன் பற்றியும் நம்ம தான் முதல் மாநிலமாக நம்ம தான் டீலிமிட்டேஷனுக்கு எல்லா மாநிலத்தையும் கூப்பிட்டு ஒரு போராட்டமாக நடத்தியிருக்கோம். எல்லாத்தையுமே நாங்கள் சட்ட ரீதியாகவும் சந்திப்போம், களத்திலையும் சந்திப்போம். அதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இன்னும் வரக்கூடிய நாட்களில் 2026 நாங்கள் தான் ஜெயிப்போன்றது எல்லாருக்கும் தெரியும். இத்தனை மாணவர்கள் வந்து காசு கொடுத்து கூட்டியவர்களோ இல்லை கட்சி மாணவர்களோ இல்லை, எல்லாருமே வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் கட்சியில் அல்லாத மாணவர்களும் இன்று நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் திமுக ஆட்சி செய்த ஒரு நல்ல ஒரு விஷயம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு மேலேயும் நம்ம திமுக ஆட்சின்ற நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு சென்றாலும் எங்களுக்கான சட்ட போராட்டம் தொடரும். நீட் தேர்வு வந்து இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் திமுக மாணவர் சார்பு இன்னும் வந்து நீங்கள் வரவையில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் எல்லா இடத்துலையும் போஸ்ட் அடிச்சிருக்கோம். நாங்கள் 2 கோடி கையெழுத்துக்கள் மேலே வாங்கி அமைச்சிருக்கோம் இங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இன்னும் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ இருக்கிற ஒரு மொனார்கி கவர்மெண்ட்டை ஒரு சொல்கிறதுனா நம்ம ஹிட்லர் மாதிரி ஒருத்தர் மேலே உட்காந்துருக்காரு. அவரை எதிர்த்து போராடுற ஒரே ஆள் நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் மட்டும்தான். அவருக்கு நம்ம எப்பவுமே துணை நிற்போம். எப்பயுமே எங்களோட மாணவர்களோட சப்போர்ட்டும் தமிழ்நாட்டோட சப்போர்ட்டும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இருக்கும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.